சின்னையா சின்னையா யாராவது சின்னையா பெரியான்ட்டு விஷயத்த சொல்லு. ஒண்ணும் இல்ல. அப்ப சும்மா பட்டு ஏண்டா பட்டு பட்டுன்னு உயிரை வாங்குற விஷயத்த பட்டு பட்டுன்னு சொல்லு. அப்ப நான் கொஞ்சம் சீரியஸா பேசுவோமா? என்னைக்கு தான் காமெடியா பேசியிருக்கான் சொல்லப்பா விஷயத்த. இந்த விஷயம் எல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? எந்த விஷயம்? லெட்டர் எழுதுறதா? பொதுவா நீலமணி மேட்டர் தான் வச்சுக்கோங்க. விஷயம் உனக்கு அப்புறம் தெரியும். நான் தான் உங்களை ஃபாலோ பண்றேனே. நீயா? அம்மா நீங்க நீலமணியை ஃபாலோ பண்றீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்றேன். சத்தம் போட்டு பேசாதடா சக்கரை. பட்டு போய் முதல்ல காசு கொண்டு போ. வணக்கங்க. அடடே வாக்கு முதல்ல என்ன அபூர்வமா இருக்க? அப்படிலாம் இல்லைங்க, நான் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கிறேன். ஆனா உங்களை தான் பார்க்க முடியறதில்ல. ஐயா தான் இருப்பாங்க. நேத்து சாயங்காலம் கூட வந்திருந்தேன் உங்களை பார்க்க. ஆமாமா, நேத்து ஒரு முக்கியமான வேலையை வெளியில போயிட்டேன். உட்கார்க்க முதல்ல. பரவாயில்லைங்க. ஆமா, சமீபத்துல முத்து மண்டபத்துக்கு போயிருந்தியா? போன மாசம் கூட போயிருந்தேங்க. உன் தங்க கனகவல்லி கூட ரொம்ப நாளாச்சு. சுகமா இருக்கல்ல? சுகமா இருக்காங்க. முத்து மண்டபத்துக்கு போயிட்டா போதும், கனகவல்லியுடைய சிரிப்பும் குறும்பும் என்ன திணற அடிச்சிடும். அவ ஆட்டமும் பாட்டும் துடிப்பான பேச்சும் குறுகுறுப்பான பார்வையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குமுதவல்லி. உங்க அப்பா மருதநாயகம் எப்படி இருக்கிறாரு? அவருக்கு இன்னும் பைத்தியம் தான் தெளிஞ்ச பாடா இல்ல. அந்த மனக்குறை தான் எனக்கும் கனகவல்லிக்கும். இப்ப நான் வந்தது என்ன குமுதவல்லி? சும்மா சொல்லு. புதுசா ஒரு நாட்டிய நாடகம் தயார் பண்ணிருக்கேங்க. புதன்கிழமை எத்தனை மணிக்கு? மாலை 6 மணிக்கு. 6 மணிக்கா? வர முயற்சி பண்றேன். இல்லைங்க, நீங்க வந்தா தான் எனக்கும் பெருமை, மனசுக்கும் மகிழ்ச்சி. அப்படியா? அவசியம் வர்றேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியாச்சு. வணக்கம்.